டெலிஷியஸான ஒரு ஜப்பான் சிக்கன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. போன்லெஸ் சிக்கன், சாப்ட் கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேஷ்நட் பவுடர், ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்லிட் கிரீன் சில்லி, பட்டர், ரிஃபைண்ட் ஆயில், மைதா, கார்ன்ஃப்ளவர், சுகர், சால்ட், எக், ஒயிட் பெப்பர், லெமன், மில்க். வாங்க இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல இதுக்கு மேரினேஷன் பண்ணணும். போன்லெஸ் க்யூப் சிக்கனை வந்து ஒரு பவுலில் எடுத்துங்க. அழகாக க்யூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் எடுத்துங்க. இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் சுகர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, ஒரு சின்ன லெமன் வெஜ் ஜூஸு, ஒரு எக்கு. இதை உடச்சி இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வேண்டியது. இந்த மேரினேட் பண்ண சிக்கனை நாம் ஸ்லோ ஃபயரில் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி செய்முறை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இந்த மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம இந்த பேனில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஜப்பான் சிக்கன்றது ஒன்றும் இல்லை, இண்டோ சைனீஸ் ஃபியூஷன் தான் இது. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி இதை கண்டுபிடிச்சி சவுத் சைட்லேருந்து இது ஃபேமஸ். இது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இது ஃபேவரட்டான டிஷ்ஷு. அதனால் இது தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஃபேமஸாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. வாங்க இதை ஃப்ரை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணாலே போதும். இதுக்கு இது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இதில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன க்யூப்ஸ் ஏன் கட் பண்ணுறோன்னா அப்போது சீக்கிரமாக எல்லா பகுதியும் சமமாக வேகும். லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். சிக்கன் நல்லா கோட் ஆகிட்டு இருக்குது. இது ஆயில் சூடாக இருக்கும்போது போட்டால் தான் இந்த ஆயில் இந்த சிக்கன் குடிக்காது. அதனால் ஆயில் சில்லுன்னு இருக்கும்போது போட்டுறாதீங்க. இதை போட்டு உடனே திருப்பி விட வேண்டாம். அந்த மேரினேஷன்லாம் வெளியே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக திருப்பி விடலாம். அதர் சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் இதை போன்லெஸ்ஸாக பண்ணுறேன். நீங்கள் வித் போன் கறிக்கட்டு வாங்கி வீட்டில் எல்லோரும் வித் போனோடு வாங்கி பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா சுவையாக தான் இருக்கும். போன்லெஸ் பண்ணால் கிட்ஸ் எல்லாம் ஈஸியாக சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதுக்காக தான் போன்லெஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேப்லேருந்து ஸ்ரிங்க் ஆகும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அது குக் ஆகிடுச்சின்னு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் இது குக் ஆகிடும். எல்லா சைடும் இப்படி திருப்பி விட்டுக்குங்க ஈவனாக. லைட் கோல்டன் கலர் வரும். அதில் லைட் கோல்டன் கலர் வரும்போது நீங்கள் ட்ரைன் பண்ணி எடுத்து வேறு ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம்.
இது ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கோ அதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் லைட்டாக சிங்க் ஆகுது ஷேப்பு, அப்போது அது குக் ஆகுது, நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா பீஸையும் நல்லா திருப்பி விட்டுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். அது இந்த ஜப்பான் சிக்கன் வந்து ஸ்வீட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ரொம்ப நேரம் இதுக்கு தேவைப்படாது. உங்கள் வீட்டில் சாப்டு கார்லிக்கு க்ரீன் சில்லி இருந்தாலே போதும். சிக்கன் வச்சு மில்க் அண்ட் க்ரீம் வச்சு கேஷ்நட் பவுடர் வச்சு செஞ்சிடலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி. எப்போவுமே நம்ம ஊரில் வீட்டிலலாம் வந்து ஹோட்டலில் கடையில் போனால் சில்லி சிக்கன், சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இந்த ஜப்பான் சிக்கன் வந்து ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இது அதை விட நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, இது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணி ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வின்டர் சீசனில் நல்ல ஒரு மிட் நைட் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் கூட யூஸ் பண்ணலாம். இதை விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். சரி, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பேனை நம்ம இங்கே வச்சு இதில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் பட்டர் போட்டாலே போதும். இதில் ஆயிலெலாம் தேவைப்படாது. வெறும் பட்டர் மட்டும்தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறது. சாப் கார்லிக் இங்கே வச்சுருக்கேன். இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் நீங்கள் இந்த சாப் கார்லிக்கை போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். கூடவே ஸ்லிட் க்ரீன் சில்லி இங்கே வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 சில்லி வர மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சு அதை போட்டுங்க. கார்லிக்கு க்ரீன் சில்லி இது 2 தான் இதில் போட்டிருக்கோம். பட்டரில் மெதுவாக ஸ்லோ ஃபயரில் சாட்டே பண்ணணும். அந்த ஃப்ளேவர்லாம் இதில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். லைட்டாக அந்த கார்லிக் ஃப்ளேவர் வரும்போது உங்களுக்கு க்ரீன் சில்லியும் அப்படியே நல்லா ஷைனிங்காக தெரியும் உங்களுக்கு. அப்போ இறங்கிச்சுன்னு அர்த்தம் அந்த ஃப்ளேவரு. உடனே நீங்கள் இதில் வந்து ஒரு நல்லா 5-6 ஸ்பூன் மில்க் போடுங்க. இது பச்சை மில்க்கு தான், நம்ம பாயில் பண்ணுறதுனால அது குக் ஆகிடும். இதுலேயே இந்த மில்கில் கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சுகர், ஒரு 1 ஸ்பூன் இருக்கும், கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் பிளாக் பெப்பர் கூட போடலாம். ஆனால் இதில் ஒயிட் பெப்பர் போட்டால் அது கொஞ்சம் ஒயிட்டாக வரும். மில்க்கு கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆகும்போது கொஞ்சமாக க்ரீம் ஒரு
2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோல்டன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த போன்லெஸ் சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்பைசி வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி நல்லா டாஸ் பண்ணுங்க. டாஸ் பண்ணிவிட்டு ஃபயர் வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஃபுல் ஃபயர் வச்சா அந்த மில்க் க்ரீம் எல்லாம் பர்ன் ஆகிடும். அதனால் ஒயிட் கலரில் வரணும் அந்த டிஷ்ஷு. தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. க்ரீமியாக ஜூஸியான சிக்கன் எல்லாருமே சாப்பிட்லாம். சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் பட்டரு, கார்லிக்கு, க்ரீன் சில்லிலாம் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அது வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கும் போது நல்ல ஜூஸியான ஃப்ளேவர் வரும். ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து கேஷ்நட்டை ரோஸ்ட் பண்ணி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேஷ்நட் பவுட்ரு சும்மா ஒரு 2 கை இப்படி 2 ஸ்பூன் அளவுக்கு வரும். அது தூவி ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ் பண்ணி டாஸ் பண்ணி இறக்கிடுங்க. சால்ட்டு தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டுங்க லேசாக. இப்போ நம்முடைய ஜப்பான் சிக்கன், ட்ரெண்டிங் ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. க்ரீமியாக இப்படி ஊற்றி மேலே இப்படி கார்னிஷ் பண்ணால் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ட்ரெண்டிங்கான ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு சுவையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.